சொந்த மருமகனிடம் செருப்பு தைக்க சொல்லி அவமதித்த மாமியாரை திடீரென அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன்? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை இப்போது பார்க்கலாம். டேய் பிச்சைக்காரா, இங்க வந்து இவங்க பிஞ்ச செருப்பை எடுத்துட்டு போய் அத நல்லா தச்சு கொண்டு வா. வெட்டியா ஊரை சுத்தாம சீக்கிரம் வந்துரு, அவங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. வனிதா, என்ன அது? சூர்யா உன் மருமக அவரை போய் செருப்பு தைக்க அனுப்புறது நல்லாவா இருக்கு? சாரி, நீ போப்பா. இங்க பாரு, இந்த மாதிரி சில்லற வேலைக்கெல்லாம் இவன் தான் லாய்க்கு. இது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல பாத்ரூம் கழுவுற வேலை இருந்தாலும் சொல்லுங்க, இந்த பரதேசி ரொம்ப நல்லா செய்வான். இந்த நாய்க்கு செருப்பு தைக்கிறத தவிர வேற என்ன புடுங்குற வேலை இருக்கு? எப்படியும் வெட்டியாதானே இருக்க. ஆனா அத்தை சந்தியா. வாய் மூடு. நீ என்ன பெரிய புட்டிங்கியா? எதிர்த்து பேசுற? என் வீட்டு நாயும் நீயும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோ. மூடிட்டு ஒழுங்கா நான் சொன்ன வேலையை செய் என்று வனிதா முகத்தில் அடித்தார் போல் கூறியதும் அவளின் தோழி செருப்பை எடுத்து சூர்யாவிடம் நீட்டினாள். இங்க பாரு, நல்ல செருப்பு கடையா பார்த்து போப்பா. இது ரொம்ப சூப்பர், ரொம்ப காஸ்ட்லி, புரிஞ்சுதா? இந்தா என்று நக்கலாக கூறியவாறே அவள் சூர்யாவின் கையில் செருப்பை கொடுத்தாள். சூர்யா வெறுப்புடன் பதில் ஏதும் கூற முடியாமல் அந்த செருப்பை கையில் வாங்கிக் கொண்டான். அவனின் பிறந்தநாள் அன்று இப்படி ஒரு அவமானம் அவனின் மனதை மிகவும் புண்படுத்தியது. சூர்யா கலக்கத்துடன் நிற்கும் பொழுது அவனின் ஆசை மனைவி பிரீத்தியிடமிருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் உடனே தன் ஆபீஸுக்கு வருமாறு பிரீத்தி கூறியிருந்தாள். அந்த மெசேஜை பார்த்ததும் சூர்யாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அன்று முழுக்க அவன் பட்ட அவமானம் அனைத்தும் காற்றில் கரைந்து போனது. எனக்கு தெரியும் பிரீத்தி, என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் நீ ஆஃபீஸ் கூப்பிடுற. இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா அது என் பிரீத்தி உனக்காக மட்டும்தான். உன்னை நான் எப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த நிலைமையை நான் சீக்கிரம் மாத்திடுவேன். இதோ உனக்காகவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்காகவும் நான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் பிரீத்தி என்று ஆவலோடு தன் பைக்கில் வேகமாக பிரீத்தியின் ஆபீஸ் புறப்பட்டான் சூர்யா. அப்போது வழியில் ஒரு பூக்கடையில் பைக்கை நிறுத்திய சூர்யா தன் பர்ஸை எடுத்து பார்க்க அதில் ஒரே ஒரு பழைய 500 ரூபாய் மட்டுமே இருந்தது. அதை பார்த்து யோசித்தவன், ஆஹா, இது நம்ம ஷர்ட் வாங்க வச்சிருந்த காசாச்சே, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். பிரீத்திக்கு இந்த பொக்கே வாங்கிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ணே, ஒரு நல்ல பொக்கேவா கொடுங்கண்ணே என்று அந்த பணத்தில் ஒரு பொக்கே வாங்கினான். அப்போது அவனின் மாமியார் சொன்ன வேலை அவனின் நினைவிற்கு வந்தது. உடனே அந்த சிரிப்பை எடுத்து பார்த்து கூறினான், சாரி அத்தை, எனக்கு இதை விட பிரீத்தி தான் முக்கியம் என்று கூறி அந்த சிரிப்பை தூக்கி எறிந்தான். தேங்க்யூண்ணே. சூர்யா முதல் முறையாக தன் மனைவி பிரீத்தியின் ஆபீஸிற்கு செல்கிறான். எனவே அவனுக்கு அங்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். பல கனவுகளோடு சூர்யா பைக்கில் சென்றான். அந்த பூங்கொத்துடன் உள்ளே மெய்மறந்து நடந்தான் சூர்யா. அப்போது ஆபீஸில் எதிரே வந்தவர் மீது மோதினான். யூ பிளடி இடியட்! கண்ணை எங்கடா வச்சிருக்க? கண்ணு தெரியாதா? குருடா நீ? உன் கேவலமான ட்ரெஸ்ஸை பார்த்தா பிச்சைக்கார நாய் மாதிரி இருக்கு. உன்னை போய் யார்டா இந்த ஆஃபீஸ்குள்ளே விட்டது? கேட்டு திறந்திருந்தா நாய் மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வந்துடுவியா? என்று பணக்கார ஆதித்யவர்மா சூர்யாவை பார்த்து கோபமாக கத்தினான். சூர்யாவை அந்த ஆபீஸ் கிளர்க் என்று நினைத்து அவனை தன் வார்த்தைகளால் அவமானப்படுத்தினான். மேலும் கோபத்தில் சூர்யா ஆசையாக வாங்கி வந்த பொக்கேவை சூர்யாவின் கண் முன்னேயே தன் காலால் மிதித்து நசுக்கினான். இவை அனைத்தையும் கேபினிலிருந்து பிரீத்தி கண்களில் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். தான் அவமானப்பட்டதால் பிரீத்தி அழுகிறாள் என்று நினைக்கும் போது சூர்யாவிற்கு பிரீத்தி மீது காதல் அதிகமானது. எப்படியாவது பிரீத்திக்காக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தான் சூர்யா. அப்போது பிரீத்தியை பார்த்து சூர்யா கூறினான், சாரி பிரீத்தி, உனக்கு கிஃப்ட் கொடுக்க தான் அந்த பொக்கேவே வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கல. ஐம் ரியலி சாரி பிரீத்தி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் கண்டிப்பா பிரீத்தி என்று சூர்யா பேசிக் கொண்டிருக்கும் போது பிரீத்தி கோபமாக சென்றாள். சூர்யா பிரீத்தியை தொட்டு அவளின் கண்ணீரை துடைத்தான். சொன்னா கேளு பிரீத்தி, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இங்க பாரு, அவர் நான் யாருன்னே தெரியாம பேசிட்டு போயிட்டாரு. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? வாய மூட பிச்சைக்காரா! நீ என்னோட வாழ்க்கையவே பாழாக்கிட்ட. உன்னால என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. நீ என் புருஷன் இல்ல, நீ என்ன புடிச்ச துர்தஷ்டம். உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு. என் அப்பா பேச்சு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனைய தான் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என் புருஷனா இருக்க சுத்தமா தகுதி இல்ல. உன்னை என் புருஷனை யார்கிட்டயும் சொல்றதுக்கே
எனக்கு வாய் கூசுது. என் கார் டிரைவர் வரலன்னு தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். என் புருஷனா இருக்க லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா நீ டிரைவர் வேலைக்கு சுத்தமா லாய்க்கு இல்ல. நீ ஒரு கையால் ஆகாதவன். இப்போ இங்க வந்து என்னோட விஐபி கிளைண்ட் மிஸ்டர் ஆதித்ய வர்மாவை நீ அசிங்கப்படுத்திட்ட. இன்னும் எதுக்கு நீ இங்க நிக்கிற? உன்னை கல்யாணம் பண்ணதுல எனக்கு அசிங்கம் மட்டும்தான் மிச்சம். என்னோட வாழ்க்கையில அழிக்கவே முடியாத மிகப்பெரிய சாபம் நீ. மிகப்பெரிய சாபம். என்று தீப்பிழம்பாய் சூர்யாவை திட்டிவிட்டு வெளியே சென்றாள் பிரீத்தி. சூர்யா அவள் பின்னாலேயே மன்னிப்பு கேட்க சென்றான். வாசலில் ஆதித்ய வர்மா பிரீத்திக்காக காத்துக் கொண்டிருந்தான். சூர்யா எவ்வளவு கெஞ்சியும் அவள் கோபமாக அங்கிருந்து சென்றாள். பிரீத்தி பிசினஸ் விஷயமாக ஆதித்ய வர்மாவுடன் காரில் ஏறி சென்றாள். சூர்யா செய்வதறியாது விரக்தியோடு நின்றான். சூர்யா பைக்கில் செல்லும் பொழுது அவனுக்கு போன் வந்தது. போனில் மச்சினி சந்தியாவின் பெயரை பார்த்ததும் அவனுக்கு முகம் மாறியது. சந்தியா சூர்யாவின் மனைவி, பிரீத்தியின் தங்கை. என்னடா மாமா பயலே, போனை எடுக்க இவ்ளோ நேரமா? இல்ல சந்தியா, அது வந்து சரி அதை விடு. இப்பவே கிளம்பி போய் மெட்ராஸ் சில்க்ஸ்ல தைக்க கொடுத்த என்னோட சாரி பிளவுஸ உடனே போய் வாங்கிட்டு வந்துரு. நான் அவசரமா ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஆனா சந்தியா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னடா புடுங்குற வேலை உனக்கு? வெட்டியா தானே ஊரை சுத்திட்டு இருக்க. உனக்கு சாப்பாடே நாங்க தான் போடுறோம். முதல்ல இந்த மாதிரி என்கிட்ட எதிர்த்து பேசுறதை நிறுத்திட்டு இன்னும் 1 ஹவர்ல பிளவுஸோட வீட்டுக்கு வந்து சேரு. அப்புறம் அப்படியே அந்த சேட்டு ஒரு 1 லட்சம் பணம் கொடுப்பான். அதுல ஒரு பைசா குறையாம வீட்டுக்கு கொண்டு வந்துரு. இங்க பாரு சந்தியா, என்ன பார்த்தா உனக்கு என்ன திருட மாதிரி தெரியுதா என்ன? உனக்கு என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீயே போய் அந்த பணத்தை வாங்கிக்க வேண்டியதானே? இல்ல உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை அனுப்பி வாங்கிக்க வேண்டியதானே? டேய் பரதேசி நாயே, என்ன வாய் ரொம்ப நீளுது. என் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டா நீ என்ன வேணாலும் செய்வியா? மூடிட்டு ஒழுங்கா நான் சொல்றது மட்டும் செய். திரும்ப திரும்ப என்னால உன் மரமண்டைக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த பணத்துல ஒரு பைசா குறையாம சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு என்று நக்கலாக கூறி காலை கட் செய்தாள் சந்தியா. அந்த போனை கோபமாக பார்த்த சூர்யா சந்தியா சொன்ன இடத்திற்கு போகாமல் நேராக விலையுயர்ந்த மெர்சிடிஸ் கார் ஷோரூமுக்கு வேகமாக சென்றான். இந்த ஷோரூம்ல இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார் எனக்கு காட்டுங்க. என்னது காஸ்ட்லி காரா? உன்னை பார்த்தா சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற கார் எத்தனை கோடின்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உங்ககிட்ட காசு இருக்கா என்று ஷோரூம் விற்பனையாளர் சூர்யாவை அவமானப்படுத்தினார். அதனால் கோபமடைந்த சூர்யா தன் பிரீமியம் கார்டை அவரிடம் நீட்டினான். அதை பார்த்த விற்பனையாளர், சார், சூர்யா சார் நீங்களா? ஒரு வழியா நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தான் சூர்யா, ஆர்எஸ்பி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட ஒரே ஓனர். ஒழுங்கா கார் அனுப்பு. ஓகே சார். உண்மையில் யார் இந்த சூர்யா? பிரபல தொழிலதிபர்களை சூர்யாவிடம் பவ்யமாக பேசுவதன் மர்மம் என்ன? சூர்யா உண்மையில் ஏழையா அல்லது ஏழை போல் நடிக்கிறானா? பிரீத்திக்கும் மாமியார் வனிதாவிற்கும் தெரியாத சூர்யாவின் உண்மை ரகசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாக்கெட் எஃப்எம், தி பாஸ்.